வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பார்வதிக்கும் கமருதீனுக்கும் உள்ள பிரச்சனை தாங்க பற்றி பார்க்க போகிறோம். ஆமாங்க, இவ வந்து ஃபால்ஸாக ஒரு அலிகேஷன் வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறா பார்வதி வந்து கமருதீன் மேலே. ஆனால் அது வந்து ஒன் சைடாக அவள் பண்ணுறா. ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குதுன்றது தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட் வீக்கெண்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து ஒன்று அட்ரஸ் பண்ணியிருப்பார். என்னன்னா அவர் அட்ரஸ் பண்ணது விதம் சரி கிடையாது. கமருதீனை வந்து அப்படியே டைரெக்டாக தாக்குற மாதிரி, வெக்கமே இல்லாமல் சிரிக்கிறான் பாருன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அது வந்து எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கும் அப்படின்றது அவருக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. அதனால் வந்த விளைவுகள் தான் இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து கமருதீன், பார்வதி, அப்புறம் வந்து திவாகர், இவங்க 3 பேருக்குள்ளே நடக்கிற டைரக்ட் இன்டைரக்டான ஒரு சண்டைகளை பற்றி தான் நம்ம பார்க்கலாம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, விஜய் சேதுபதி இப்படி சொன்னதையுமே பார்வதிக்கு வந்து ரொம்ப டைரெக்டாக ஒரு மாதிரி மனசுக்குள்ளே பட்டதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது. ஆனாலும் அவங்களுக்கு வந்து கமருதீனோட ஃப்ரெண்ட்ஷிப், அது லவ் பாண்டிங்கோ என்னமோ, அதுலேருந்து அவங்களுக்கு வெளியே வர பிடிக்கல. ஏன்னா அவங்களுக்கு பர்சனலாகவே கமருதீனை பிடிச்சிருக்கு. அப்படி தான் லைவில் பார்த்தோம் நம்ம. அவனுக்கும் அவங்கள பிடிச்சிருக்கு. டைரெக்டாக அன்னைக்கு அந்த பையன் வந்து அவங்கக்கிட்ட அதான் சொன்னால், ஏற்கனவே என்னோட லவ்வர் மாதிரி நீங்கள் இருக்கீங்க, ஆமாம், அதனால தான் உங்களை எனக்கு பிடிச்சிருக்குது. இவங்களும் அதை விரும்பினாங்க, அவனை விரும்பி இப்படி ஒரு கண்டென்ட்டு தான் உள்ளே போச்சு. அது ரியல் கண்டென்ட்டாக அது மக்களோட கையில் இருக்குது. இதை வந்து இவங்க இந்த ஜெயிலில் நடந்த விஷயத்தை வந்து விஜய் சேதுபதி சொன்னதை வச்சு திவாகர்கிட்ட இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தன்னோட பேரை மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு. அப்படி இருந்து கூட வீக்கெண்ட் எபிசோடுக்கு அடுத்தது கூட ஒரு 2 நாள் வரைக்கும் நல்லா தான் கமருதீனோட இவங்க பழகிட்டு இருந்தாங்க. திவாகர் வந்து என்னதான் மைண்டை மாற்றுறதுக்காக அவன் கூட பழகாதப்பா, உனக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படி இப்படின்னு 2-3 தடவை பார்வதி கிட்ட சொல்கிறாரு. ஆனாலும் பார்வதி என்ன சொல்கிறாங்க, இல்லை நான் தெரிஞ்சு தான் செய்கிறேன், எனக்கு தெரியும் யார்கிட்ட எந்த லிமிட்டோடு நடந்துக்கணும் அப்படியெல்லாம் சொன்ன பார்வதி கமருதீனையே வந்து திவாகர் எதிர்க்கவே கூப்பிட்டு உட்கார வச்சு, இப்போ எங்களோட ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குது அப்படின்னு இவங்களே போயிட்டு கமருதீன் மேலே சாஞ்சிட்டு இவங்க பேசின வார்த்தை, அந்த சீன் கூட இவருக்கு வந்து முகத்தில் அடித்த மாதிரி இருந்திருக்கும் திவாகருக்கு. ஏன்னா அவரும் சொல்கிறார் இல்லையா தப்பா, திரும்பவும் அவரையே திருத்துறதுக்கு பார்வதி திரும்பவும் ட்ரை பண்ணுறாங்க. இந்த வீட்டுக்குள்ளே வந்து நம்ம 2 பேரை பற்றி இப்படிலாம் பேசிக்கிறாங்கடா அப்படின்னும் அவங்க சொல்லிட்டு திரும்பவும் என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, 2 நாள் கழிச்சு 3rd டே என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே வேற ஒரு ஜோனுக்கு போயிட்டாங்க. சரி, கமருதீனோட இருந்தால் நம்மளுக்கு பேர் கெட்டுடும், ஏன்னா 7 ஓட்டு வாங்கிட்டோம், கமருதீன் 10 ஓட்டு வாங்கிட்டான், திரும்ப வந்தாலும் நம்ம வெளியில் போயிடுவோம் அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக முதுகில் குத்துற வேலையை தான் பார்வதி பார்த்தாங்க. அது நல்லாவே இல்லை. இவ்வளோ நாள் இருந்தது நல்லா இருந்தது, நல்ல ஒரு சீன் கிரியேட் ஆயிருந்தது உள்ள. அதை அப்படியே உடைச்சிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வெறுப்பு, மக்களோட வெறுப்பை சம்பாதிக்கிற வகையில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கமருதீன் மேலே ஃபால்ஸாக அலிகேஷன் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இடத்துலையுமே போயிட்டு எனக்கு பிடிக்கல தான், எனக்கு அப்படி பண்ணா இப்படி பண்ணான். இவங்க என்ன சொல்லி இருந்தால், திவாகர் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து கமருதீனுக்கும் அவருக்கும் சண்டை நடக்கிற இடத்துல வந்து, நீ என்னென்ன பண்ணேன்னு மக்களுக்கு தெரியும், நான் வந்து வீக்கெண்டில் பேசுவேன், விஜய் சேதுபதி கிட்ட பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை வந்து ட்ரிகர் பாயிண்ட்டை வந்து டச் பண்ணனால கமருதீனுக்கு கோபம் வந்து அவர் கத்த ஆரம்பிக்கிறார். என்ன நீ பேசுவ, என்னை பற்றி என்ன சொல்லுவ அப்படின்னு கேட்குறப்ப இவர் வந்து அசிங்கம், ஒரு மாதிரி அவனை வந்து ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி பேசவோ பார்வதி நடுவில் வராங்க. அதில் என்னை பற்றி பேசாதீங்க, உங்கள் 2 பேருக்குள்ள சண்டைனா நீங்கள் 2 பேர் பேசிக்கிங்க, என்னை பற்றி பேசாதீங்க. இதில் பார்வதிக்கு நம்ம என்ன சொல்ல வரோன்னா, நீங்கள் எதுவுமே சொல்லாமல்லாம் திவாகர் வந்து இந்த இடத்துல ஒரு கேமரா முன்னாடி போய் பதிவு பண்ணுறாரு கமருதீனை பற்றி தப்பாக. அது எவ்வளோ ஒரு தப்பான விஷயம். இதுதான் வந்து சீசன் 6லேயும் நடந்துச்சு. அதே இதுவை வந்து இவங்க கையாளுறாங்களோ, அந்த மாதிரி ஒரு சீசன் 7ல் நடந்தது. அந்த விஷயத்தை வந்து பார்வதி எடுத்து கையாளுறாங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் அவங்க ஒன்று சொல்கிறாங்க, நான் யார் வாழ்க்கையும் வந்து ஸ்பாயில் பண்ண விரும்பலை, அதனால் சில விஷயங்களை சொல்ல மாட்டேன். என்னத்தை பண்ணுறீங்க? அப்போ இன்டைரக்டாக வந்து அவன் தப்பானவன்றதை நீங்கள் சொல்ல வரீங்க. நீங்கள் அவங்க கூட பழகினால தானேங்க அவன் வந்து உங்ககிட்ட வந்து அது மாதிரி நடந்துக்கிட்டான். அப்படின்னாலும் ஒன்றும் லைவ்ல வந்து அது மாதிரி காட்டலை, எதுவுமே கட் பண்ணி இருக்கலாம், எது வேணாலும் பண்ணியிருக்கலாம். அப்படி பார்த்தா எஸ்ஜேவா அவன் கட் பண்ணி எஃப்ஜேவும் அரோராவும் பண்ணாத வேலையா கமருதீன் பண்ணிட்டாரு. கமருதீன் வந்து ஜாலியாக ஒரு ஃபன்னாக பண்ணுறாரு, அவருக்கு அந்த லிமிட் தெரியல, அவ்வளவுதான். துஷார் எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டான். இது எல்லாமே திவாகரே வந்து பார்வதி மேலே படுத்துட்டு
இருந்தாப்பல அந்த கழுத்து மேல ஷோல்டர் மேல எல்லாம் ஆமா அது நான் வந்து கேட்டேன் அண்ணன் அண்ணி தான். ஆமா அண்ணன் இதுல அப்படின்ற ஒரு விஷயம் புரியல, எல்லாருமே அண்ணன் தம்பி எங்க சித்தப்பா பெரியப்பான்னு பாண்டிங் ஆமா, வந்து கிரியேட் பண்ணி குரூப்பிசம் அது நடக்குது. போன வீக்கெண்ட்லயே பாருங்க விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாரு அண்ணன் தங்கச்சி அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு. அதை சபரி இன்னைக்கு தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா சபரி வந்து இப்பவும் பேச என் தங்கச்சிக்காக நான் பேச வருவேன்னு சொல்லிட்டு அந்த ரம்யாவை வந்து அவளுக்காக சப்போர்ட் பண்ணி போறதும், அவ கூட படுக்க வச்சுக்கிட்டு அவளுக்கு டெய்லி தலை அமுக்கி காலை அமுக்கி விடுறதும், இது மாதிரியான அசிங்கமான விஷயங்கள் தான் உள்ள நடக்குது. அப்படின்னு பார்த்தாக்கா முக்காவாசி பேருக்கு உள்ள ரெட் கார்டு கொடுத்து வெளியில தான் அனுப்பணும். கம்ருதீன் மேல தப்பு இருக்கா இல்லையான்றது கம்ருதீனை பேச வச்சாதான் தெரியும். கம்ருதீனை பேச விடாம விஜய் சேதுபதி பேசுறதோ மற்ற ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவங்க எல்லாருமே பேசுறதோ அது கிடையாது. அப்போ ஒரு தரப்பு நியாயத்தை மட்டும் கேட்டு பேசக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து எந்த அளவுக்கு ஒருத்தரை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தான் இதில் தெரியுது. அதையும் கம்ருதீன் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. பார்வதி ஸ்பேஸ் கொடுக்காம கம்ருதீன் வந்து அந்த அளவுக்கு பேச மாட்டாருன்றது தான் இருக்குது. ஒருத்தவங்க வந்து கண்டிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவர் எப்படி பேச போவார்? அப்போ 2 பேர் மேலேயுமே தான் தப்பு இருக்கும். இருந்தால் 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது. அப்படி தப்பு இல்லைன்னா 2 பேர் மேலேயும் தப்பு இல்லை. அது அவங்களோட ஒருமித்த கருத்துக்கள். பார்வதியும் திவாகரை கண்டிக்கும் போது அதுதான் சொல்கிறாங்க, அது என்னோட விஷயம், நான் எங்கே பேசணுமோ பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணி விடுறாங்க அவங்க. அது அவங்க மேல இருக்கிற தப்பு. அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுக்கணும்னா உள்ள இருக்கிற ஒரு 6 பேருக்கு கொடுக்கணுங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, நீங்க வந்து உங்களோட கமெண்ட்ஸை வந்து நீங்க சொன்னீங்கன்னா தான் அதுக்கேற்ற மாதிரி நாங்க எங்களோட ஸ்பீச் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கலை வந்து ஒரு தப்பான விஷயத்த பேசி திவாகரை வந்து அசிங்கப்படுத்தியிருக்கான். இதை வந்து கேட்பாரா கேட்க மாட்டாரான்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஆக மொத்த மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.